நீ வாங்க மாமா. என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. ஐ ஹாவ் a very glad news for you. என்ன விஷயம்? போன காரியம் சக்சஸ் தானே? ஆபீஸ் போனீங்களா? ஆபீஸா? அதை விட முடியுமா? அண்ணா ஆபீஸ் போயிட்டு தான் ப்ரொடியூசர் மேனனை பார்த்துட்டு வராரு. அனிதா, என்னோட கதை ஓகே ஆயிடுச்சு. கதை, வசனம், டைரக்ஷன் நான் தான். கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மாமா. எப்போ ஷூட்டிங்? நாளையில இருந்து டிஸ்கஷன், 1 மாசத்துல ஷூட்டிங். நாளையில இருந்து டிஸ்கஷனா? அப்ப ஆபீஸ் லீவ் போட வேண்டியதுதான். ப்ரொபேஷன் டைம்ல யார் லீவ் கொடுப்பா? என்ன அனிதா, எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் நம்ம கதையை ஓகே பண்ணிருக்காரு. டிஸ்கஷனுக்கு கூப்பிடும் போது போகாம இருக்க முடியுமா? இப்ப லீவ் போட்டா வேலை போயிடுமே. போனா போட்டுமே, சினிமா தானே என்னோட லட்சியமே. உங்க லட்சியத்தை நான் தப்பு சொல்லல. ஆனா கையில நிறைஞ்ச வருமானம்னு ஒண்ணு இருக்கும்போது அதை விட்டுட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன மனிதா இப்படி சொல்ற? மாப்பிள மனசுக்கு என்ன சந்தோஷமோ அதை தானே செய்யறாரு. எதுப்பா சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? அவர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? காலேஜ்ல படிக்கிற பையனை கேளுங்க, ஸ்கூல் வாழ்க்கை சந்தோஷமா. காலேஜ் முடிச்சோடனே வேலை இல்லாம இருக்கும்போது காலேஜ் லைஃப் சந்தோஷமா. வேலை கிடைச்சா அன்எம்ப்ளாய்மெண்ட் டே சந்தோஷமா. அவன் சந்தோஷத்தையே பாக்குறானே தவிர கூட இருக்கவங்களை பத்தி யோசிக்க வேண்டாமா? ஏன், உனக்கு என்ன குறை வச்சிட்டனா? வைக்கல, வச்சிட போறியேன்னு பயப்படுறேன். ஏன், என்கிட்ட திறமை இல்லையா? நான் முன்னுக்கு வர மாட்டேனா, இல்ல நல்ல படமா தான் எடுக்க மாட்டேனா? திறமை இல்லைன்னு நான் சொல்லலையே. முன்னுக்கு வரமாட்டீங்கன்னு நான் நினைக்கலையே. நல்ல படம் எடுப்பீங்கன்னு தெரியும். ஆனா சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் அதை பிடிச்சுக்கிட்டு மேல போன்னு சொல்றேன். அதுக்கு உழைச்சாதானே முடியும். ஏன் வேலையில இருந்தா முடியாதா? என்ன மானிதா, ஒரே சமயத்துல 2 விஷயத்துல எப்படி அவர்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? பண்ணணும்ப்பா, பண்ண முடிஞ்சா செய்யட்டும். அப்பா, எங்கேயோ தூரத்துல இருக்க ஆப்பிள பறிக்க அவரு வேணா பட்னி கடந்து சாகட்டும். நான் ஏன் அவர் கூட கஷ்டப்படணும்? அதான் நீ சம்பாதிக்கிறியே. வெக்கமா இல்ல? நான் சம்பாரிச்சா அது உனக்கும் குடும்பத்துக்குமா? பெருசா விமன் லிபரேஷன் பேசுறல்ல, சம்பாதிக்கணும்னு வரும்போது மட்டும் ஆம்பளோட வேலையா? வேலை இல்ல வாசு, மரியாதை, கௌரவம். நான் சம்பாரிச்சா எனக்கு கௌரவம், நீ சம்பாரிச்சா குடும்பத்துக்கே கௌரவம். நீ ஒரு வேலை இல்லாம இருந்தா என்னை பார்த்து பொறாம வரும், காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். கத்துவ, கோவப்படுவ, ஆத்திரப்படுவ, வீட்டையே நரகமாக்கிடுவ. இல்ல, அப்படியெல்லாம் ஆகாது. ஆகும்படியா விட மாட்டேன். ஒருவேளை ஆயிட்டா தண்ட சோற இருக்கியா? யார பார்த்து தண்ட சோறுன்ன? வாசு, கோவம் எல்லாம் வேணாம். மை டெசிஷன் இஸ் ஃபைனல். நீ வேலைக்கு போற, சினிமா உன்னை தேடி வரும், நீ அதை தேடி போகாத. அண்ணி, அண்ணா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹே யூ, இந்த அன்னிக்கு நீலாம் வேணாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு தெரியும். நீ வெளியே போறியா? அனிதா, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனை இன்சல்ட் பண்ணாத. ஃப்ரெண்டுனா லிமிட் தெரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்க. நான் ஏன் இன்சல்ட் பண்ண போறேன்? அண்ணா நான் வரேண்ணா. ஓகே, நான் போறேன். ஆபீஸுக்கே போறேன். சந்தோஷமா இரு, நல்லா இரு. என்னம்மா இது அனிதா, மாப்பிள்ளைக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை நீ ஏன் கெடுக்கிற? நான் எங்கப்பா கெடுத்தேன்? அவர் சினிமா தொழில வர்றது உனக்கு விருப்பம் இல்லையா? யாருப்பா சொன்னா? ஐ வாண்ட் ஹிம் டு பி a director, actor, etc. ஆனா அது அவரை தேடி வரட்டும், வரும். நான் அவர் ஆசையை முளையிலே கிள்ளல. அவருக்கு இன்னும் அதுல வெறி வரட்டும், நல்லா அதுக்கு இன்னும் அவரை தயார்படுத்திக்கிட்டோம். அது வரைக்கும் அவர் வீட்டு பிரச்சனை இல்லாம இருக்கணும். பல தோல்விகளை சந்திக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். ஒரு நல்ல இயக்குனரா வரும்போது வேலையை விடட்டும். அதுதான் அவருக்கும் கௌரவம், எனக்கும் பெருமை. அது வரைக்கும் உத்தியோகம் புருஷ லட்சணம். டே கணபதி, புது ஆபீஸ்ல சேர்ந்த உடனே லீவை போட்டு வந்தது எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குடா. அண்ணா, ஆபீஸை மறந்துடுங்க. நீங்க பெரிய ப்ரொடியூசருக்கு கதை பண்ண போறீங்க. பேங்க் என்ன பேங்க்? உங்க பேங்க் மாதிரி நீங்க 4 பேங்க் வாங்கலாம். உங்க பேங்க் எம்டி உங்ககிட்ட வந்து டெபாசிட் கேன்வாஸ் பண்றதுக்காக வந்து நிக்க போறாரு பாருங்களேன். என்ன ஓடா, ஆனா நம்ம படத்தை நீட்டா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. இந்த மேனன் என்னடானா ஆஸ்திரேலியால இருந்து ஹீரோயின், அமெரிக்கால இருந்து ஹீரோங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் தமிழ் வருமாடா முதல்ல? அண்ணா, அவங்கெல்லாம் டயலாக்குக்கு பதிலா 1 2 3 சொன்னா கூட போதும்.
டப்பிங் ஆர்டிஸ்ட் பாத்துப்பாங்க. டேய் பாத்தியாடா நம்ம நிலைமைய? ம். நடிக்கவே தெரியாத ஒரு கதாநாயகனையும் ஒரு கதாநாயகியும் கூட்டிட்டு வந்து தமிழே தெரியாம அவங்கள என்னவோ பேச வச்சு அவங்களுக்கு டப்பிங்ல ஒருத்தன் உயிரே கொடுக்குறான். ஃபைட் சீன்ல மேலே இருந்து யாரோ ஒருத்தன் கீழே குதிக்கிறான். ஆனா பேரு கிடைக்கிறது என்னமோ இவங்களுக்கு. ம். நம்ம படத்துல ம். இந்த ஃபைட் சீன்லாம் இல்லாம தொப்புல காட்டாம எடுக்கணும்டா. தொப்புள் தொப்புள் வணக்கம் சார். ഫാന്റാസ്റ്റിക് ഫാന്റാസ്റ്റിക് നിങ്ങളുടെ സബ്ജക്ട് ഞാൻ യോജിച്ച് ഇത് ഒരു വിഡോ റീമാരേജ് സബ്ജക്ട് ഇല്ല. ഓക്കെ, ഒരു റിയൽ ഹീറോയിന്റെ ഹസ്ബൻഡ് അല്ലേ അവൻ മരണം, അതെ ഷൂട്ട് ചെയ്യാം. ஓகே சார். പിന്നെ പാരി കട്ട് ചെയ്താൽ ஆ. പാരീസ് ഈഫിൽ ടവർ അല്ലേ? பாரிஸா? ഈഫിൽ ടവർ, ഈഫിൽ ടവറിലെ ഒരു ഡാൻസ് ആണ്. ഒരു 200 ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റ് ഡാൻസ് ആടും. പിന്നെ അവിടെ നിന്ന് കട്ട് ചെയ്താൽ നേരെ ഇവിടെ ചാവ് വീട്. അവ പൊട്ടഴിക്കറ, പൊട്ടല്ലേ പൊട്ടഴിക്കറ. அமெரிக்காலே நயாகரா ஃபால்ஸ்ல தண்ணி பொங்கி எழுந்து வந்து எல்லாரும் பொட்டையும் அழிக்குது. சார் கட் பண்ணா கட் செய்தா சாவு வீடு. ഇവിടെ ഹീറോയിനല്ലേ വളയല്ലേ വളയൽ, കളർ കളർ വളയൽ, വളയൽ ഉടയ്ക്കുന്നു. കട്ട് ചെയ്താൽ ജപ്പാനിൽ പട്ടാസ് വെടിക്കുന്നു. ஓ, பட்டாசா? കളർ കളറായിട്ട്. പിന്നെ വെള്ളപ്പുടവയെല്ലാം കളർ പുടവയായിട്ട് മാറുது. கிராபிக்ஸில் காட்டலாம். அண்ணா அண்ணா சூப்பர்ண்ணா, சிம்பாலிக் ஷாட்ஸ். சார் சார் சாவு வீடு சார். இங்க கலர் கலரா காட்டி டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது சார். ஏன் 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 ஆட முடியாது? அதானே. ஏன் ஏன் பிஎம் சொன்னா ஆடத்தான் வேணும். எஸ், இப்படி வாங்க. ஆஹா, நயாகரா, ஜப்பான். அண்ணா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பார்க்க முடியுமாண்ணா? அவ பாடிக்கிட்டே சுத்தி சுத்தி வரா. அங்க அவன் பொணம் இருக்கு, அது மேல வரட்டி அடுக்கி வச்சிருக்கு. ஒப்பாரிக்கு கூட ஒரு 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு குரூப் டான்ஸ் ஜாலியா ஆடுறாங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. சார் இது சாவு வீடு சார். யாரும் ஜாலியாலாம் ஆட மாட்டாங்க சார். ஜாலியா ஏன் ஆடணும்? ஏன் ஆடணும்? அழுதுகிட்டே ஆடட்டும். மொத்தத்துல டான்ஸ் வேணும், ஆடணும். அப்போ அவ மேல கலர் கலரா தண்ணி ஊத்துறாங்க. ஹோலி பண்டிகை மாதிரி அவ துடிக்கிறா. இனிமே என் வாழ்க்கையில ஏது கலர்னு கலர்லாம் கருப்பு வெள்ளை ஆயிடுச்சு. பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட். அண்ணா புதுமண்ணா, புதுமை. டேய், என்னடா புதுமை? என்ன புதுமை சார்? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் விதவைங்கெல்லாம் என்ன வெள்ளப்புடவை தான் கட்டணுமா? யார் சொன்னாங்க? நீங்களாம் விதவைங்களை பார்த்ததே கிடையாதா? அவங்க கலர் புடவை உடுத்தவே கூடாதா? மோரோவர் விதவைங்கெல்லாம் ஏதோ பாவப்பட்ட ஜென்ம மாதிரி காமிச்சு அவங்கள நோவடிக்கிறது இல்ல சார் என்னோட கதை. உங்க கதையை விடுங்கண்ணா. டேய் அண்ணா கதையை கேளுங்க. என்ன சென்டிமெண்ட், என்ன சென்டிமெண்ட். என்ன கணபதி தம்பி, நம்ம கதை சென்டிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு புரியுது, தம்பிக்கு புரியலையே. அவரை விடுங்க, அவர் புதுசு தானே. அது சரி, அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் சொன்னீங்களே, அதுல அந்த பழைய கணவன் ஞாபகம் வருதுன்னு ஏதோ പറഞ്ഞിട്ടുള്ളே. அருமையான சீன். ஆமா சார், ஆமா சார். முக்கியமான இடம் சார். முதலிரவு, கணவன் மனைவி, ஆனா மனசுல கடந்து போன பழைய கணவனுடைய நினைவுகள். போதும் போதும், இதுக்கு மேல நான் சொல்லிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னீங்கல்ல, அத நான் சொல்றேன் சார். நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை நாம எங்க வைக்க போறோம்னா கிரிக்கெட் பிளே கிரவுண்ட்ல. பிச்சுதான் சார் பெட்ரூம். நீ சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லு சொல்லு சார். வேர்ல்ட் கப் Dress போட்டுக்கிட்டு ஒரு 500 பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறாங்க சார். கிரவுண்ட சுத்தி சுத்தி ஆடுறாங்க சார். 500 பொண்ணு. ஓஹோ, முதல் இரவுலயே பேஷ் பேஷ். டேய் டேய் கணபதி, முதல் இரவுனா என்னன்னு தெரியுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ரகசியமா தனியா நடக்கிற விஷயம்டா.
அதுல எப்படி சார் 500 பேர் வந்து டான்ஸ் ஆட முடியும்? வரணும் வரணும், அதுதான் சினிமா. அவ பாடிக்கிட்டே பவுலிங் போடுறா, ஆனா அவன் பாடிக்கிட்டே பேட்டிங் பண்றா. Sixer. அந்த பால் அப்படியே உயர போகும்போது செத்து போன அவ கணவன் பறந்து வந்து அந்த பாலை பிடிக்கிறா. அத பார்த்து இவ சந்தோஷப்பட்டு பறந்து போய் அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறா. ஆடுறாங்க பாடுறாங்க, அப்படியே இன்னொரு 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடுறாங்க பாடுறாங்க சார். எப்படி பேட்ஸ்மேன் என்ன பண்றானா? வெளியில நின்னுட்டு இருந்த அந்த கணவனை ஜிம்பாப்வே ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு 500 பொண்ணுங்க பூவாலே கட்டி இழுத்துட்டு வராங்க. 500 பேர். ஹீரோயின் ஜிம்பாப்வே கலர் குட்ட பாவாடை அத போட்டுக்கிட்டு கதாநாயகனோட ஆடுறாங்க. கட் பண்றோம். சிகப்பு ட்ரெஸ்ஸ கிராபிக்ஸ் மூலமா நீலமா மாத்துறோம். நம்ம நாட்டு கலர் Dress மூலமா நம்ம நாட்டு பற்ற சொல்றோம் சார். ஆஹா